الرحمن الرحيم يا أيها الذين آمنوا حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நலவச் செய்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபை ரஹ்மத்தை கொண்டு 21 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 22வது தராவிஹாவை நாம் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நாம் நோற்ற நோன்புகள், கேட்ட துஆக்கள், ஓதிய குர்ஆன் திலாவத்தினுடைய நன்மைகள், செய்த திக்ர் ஃபிக்ர்கள் மற்றும் நம்முடைய சதக்கா போன்ற அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் நிரப்பமான கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வரக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய மிச்சங்குள்ள நோன்புகளையும் இன்னும் ஆர்வத்தோடும் ஈமானோடும் இஹ்திசாபோடும் நோட்பதற்கும் இன்னும் துஆ கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நல்லுதவி வழங்குவானாக. இந்த ரமலானுடைய காலங்களில் தன்னுடைய உடல் உபாதைகளை, சிரமங்களை சகித்து கொண்டு தன் இயலாமையை பொறுத்து கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹனுடைய பாதையில் வரக்கூடியவர்கள், இன்னும் அல்லாஹனுடைய தொழுகையை தொழுகக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நிரப்பமான நன்மையை தந்து பரிபூர்ணமான ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் தந்து புரிவானாக என்ற நல்ல துஆவோடு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம நேற்று இஅ்திகாஃப் சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம். அதுக்கு முதல் நாள் ஒரு பொறுப்புள்ள கணவனாக இருந்தால் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி வீட்டில் படக்கூடிய சிரமங்களில் பங்கெடுத்துக்கிறணும், அவங்களோட நம்ம சுகதுக்கங்களில் கலந்துக்கிறணும் அப்படின்னு போன்ற விஷயங்கள்ல சொன்னோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, பிள்ளைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களை நாம் பார்த்துக்கிறக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒரு பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தகப்பனுடைய மிக முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பே தந்தைக்கு தான் இருக்குது. இன்னைக்கு நாம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட நடந்துக்கிறோம். நம்ம பிள்ளைங்களை அதுகளுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்து பாசம் காட்டி, பெருமான சொல்ல குழந்தைய என்ன செஞ்சாங்க, மடியில் வச்சு முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேர பிள்ளை. அப்போ ஒருத்தர் ஒரு காட்டறிஞ்சு ஏன் சொல்லலாம், குழந்தைங்களுக்குலாம் முத்தம் கொடுப்பீங்களா, என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. அட அதை எப்படி சொல்றது, அதாவது என் ஃப்ளோவில் வந்துடும் சில வார்த்தைகள். அப்படி செய்யக்கூடாதுங்க. குழந்தைகளுக்கு புத்தம் கொடுத்த கொஞ்சலைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் இவங்க மனசு என்ன கல்லான்னு கேட்டாங்க, உங்கள் மனசு என்ன கல்லான்னு கேட்டாங்க. அப்போ சின்ன பிள்ளைகள் ரொம்ப பண்போட, பாசத்தோட, பரிவோட ஒரு கணவன் வீட்டினுடைய தலைவன் சொல்கிறாங்க. மார்க்கமே அப்படி தான் சொல்லித் தருது, தலைவன் தான் சொல்லுது. அப்போ இதுக்கணும் நடந்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னோம். அதே மாதிரி ஒரு மனைவி, பொறுப்புள்ள கண்ணியமான அந்தஸ்துடைய ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் மார்க்கம் சில வரைமுறைகளை சொல்லித் தருது. ஒரு நல்ல பெண்ணாக இருந்தால் அவருக்கு ஒரு நல்ல 4 குணங்கள் இருக்கும். 4 குணங்கள் இருக்கும். இதா சொல்லத் ஸலாத்தஹா ஹம்ஸஹா, அவள் 5 கால தொழுகையையும் சரியான முறையில் அவள் தொழுது இருப்பாள். வஸாமத் ஷஹரஹா, ரமலானுடைய காலங்களில் ஒரு மாதம் முழுவதும் சரியான முறையில் நோன்பு வச்சிருவான். இன்னும் தன்னுடைய கணவனை சரியான முறையில் பேணி பாதுகாத்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவனுடைய சொத்து செல்வங்களை பாதுகாத்து சேகரித்து அனாவசியமான முறையில் செலவு செய்யாமல் இருப்பார். ஹசனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மர்மஸ்தானத்தை ஹராமை விட்டும் என்ன செய்வார், பாதுகாத்து கொள்வார். அப்படின்னா சோரம் போயிட மாட்டார். கணவனுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய மனைவிதான்
மிக சிறந்த சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்பதாக சொல்வார்கள். குல்லு துன்யா மத்தாஉன், உலகம் அனைத்தும் சிற்றன்ப பொருட்கள் தான். அல் மத்தாஉ துன்யா மர்அத்து சாலிஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சிற்றின்ப பொருட்களிலேயே மிக சீரானது, நேர்த்தியானது, சாலிஹான ஒழுக்கமுள்ள மனைவி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மார்க்கம் மனைவிக்கென்று ஒரு தனி மரியாதையும் தனி அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வைத்திருப்பதோடு அவர்களுக்கு சில வழிமுறைகளையும் சொல்லி காட்டுகின்றது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு சொன்னா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய பொறுப்பும் தார்மீக கடமையும் ஒரு மனைவிக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கு கட்டுப்படணும்னு சொன்னா, மார்க்கம் சொல்லப்பட்ட ஹராமாக்கப்பட்ட காரியங்களை ஏவுவதில் இருந்து அதை தவிர மார்க்கம் கடமையாக்க தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹராமாக்கப்பட்ட ஜினா, பட்டி போன்ற விஷயங்கள் இருக்குது. இவைகளை தவிர மற்ற எல்லா விஷயத்திற்கும் கணவனை ஒரு மனைவி கட்டுப்பட்டு ஆக வேண்டும். இது மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய ஒரு வழிமுறை. பெருமக்களே, மார்க்கம் எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய தாய் தந்தையை விட, ஒரு பெண்ணை பொறுத்தவரை நல்லா கவனிச்சுக்கணும், சில பெண்களுக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம், அதற்காக வேண்டி மார்க்கத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு தாய் தந்தையை விட ஒரு கணவன் தான் பெண்ணுக்கு மிக முக்கியமானவர். ஒரு பெண்ணுக்கு தன் தாய் தந்தையை விட மிக முக்கியமானவன் யாரு? கணவன் தான். கணவனுடன் தான் நாளை சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அத்தா அம்மா பின்னாடி நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நன்றிக்குரிய பெருமக்களே, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இந்த மார்க்கத்தில் சொல்லித் தந்ததை போன்று வேறு எங்கும் எதிலும் யாரும் எங்கும் சொல்லித் தந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு அழகான ஒரு முறையை சொல்லித் தந்திருக்கிறாங்க. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட சிறந்த உதாரணம் ஒன்று வேண்டுமா? அவ்வளவு மிகப்பெரிய செல்வ சீமாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவங்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு கணக்கு சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுடைய சொத்துக்களை கணக்கிட்டு பார்த்து சொன்னார்கள், 80,000 கோடி டாலர், 80,000 கோடி டாலர் மதிப்பெண்கள். இன்று இருக்கக்கூடிய மல்டி மில்லியனர் கூட அந்த அளவுக்கு செல்வங்கள் வைத்திருக்க மாட்டார். கோடான கோடி பணங்களை குவித்து தங்களுடைய காலுக்கு கீழ் போட்டு வைத்திருந்த அத்துணை பணங்களையும் தன்னுடைய கணவனுக்காக மொத்தமாக கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்தாங்க, வரதட்சணையாக இல்லை. தன்னுடைய கணவன் அதை எப்படி வேண்டுமானு செலவு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே. கணவனிடத்தில் சரியான வருமானம் இல்லை என்று சொன்னால், கணவனிடத்தில் சரியான பணம் காசுகள் இல்லை என்று சொன்னால் மனைவி மதிக்கிறது இல்லையே. உண்மை அதுதானே. என் அன்பிற்குரிய பெருமக்களே, மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கக்கூடியவனுக்கு மட்டும்தான் மனைவி மதிப்பு இருக்குகின்றது. ஆனால் இன்றைய காலத்து பெண்களிடத்திலே என்ன, கணவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதை கொஞ்சம் கூட இல்லை. தன்னுடைய தாய்க்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட தன்னுடைய தந்தை மற்றும் தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மிக கம்மிதான். உண்மையா இல்லையா? என் அன்பிற்குரிய பெருமக்களே, அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி சீமாட்டியாக இருந்தும் கூட கடைசியில் அவங்க சூழ்நிலை என்ன தெரியுமா? போத்துறதுக்கு போர்வை இல்லை. இன்னைக்கு உள்ள மனைவிமார்கள்ட்ட நீங்க அவங்களுடைய நகையப்புறம் வாங்கி உங்களுடைய தேவைக்காக வேண்டியோ அல்லது ஒரு தீனுக்காக வேண்டியோ நீங்க வித்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க நிம்மதியா வீட்டில் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க. தட்டு பறக்கும், டமால் டிமின் அடுப்பாங்கிற ஒட்டையும். ஒவ்வொரு நாளும் பேசுற பேச்சு அப்படியே குத்தி வரும். நமக்கு அப்படியே உள்ள சோறு இறங்காது. விக்கி கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு குடும்ப சூழ்நிலை அப்படித்தானே இருக்குது. ஒரு அவசர தேவைக்கு ஒரு கடனை கஷ்டம் அடைக்கிறதுக்காக வேண்டி அல்லது வீடு வாசல் கட்டுறதுக்காக வேண்டி ஏதாவது கொஞ்சம் பொருளை வித்துட்டாலோ அல்லது கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டாலோ அல்லது அத்தாமாட்ட வந்து கொஞ்சம் கடனை வாங்கிட்டாலோ படுற பாடு இருக்கு. அல்லாஹ் தான் காப்பாற்றணும். பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்த பாடங்கள் அற்புதம். அன்னை ஹாஜரா அம்மா எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த அளவும் உலக மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்தஸ்தை உயர்த்தினார். என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய கணவனுக்கு அப்படியே கட்டுப்பட்டாங்க. ஒண்ணுமே சொல்லலங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு வனாந்தரத்துல பாலைவனத்துல ஆள் அரவம்பட்ட தண்ணி கூட இல்லாத, உணவு இல்லாத, எதுவுமே இல்லாத கரடுமுரடான இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு விறுவிறுன்னு போறாங்க. ஒண்ணுமே சொல்லல, இங்க இருங்கன்னு கூட சொல்லல, வரன்னு கூட சொல்லல, விட்டுட்டு போறாங்க. அப்ப அவங்க அந்த அம்மா கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? ஆமா, அவ்வளவுதான்.
அல்லாஹுடைய உத்தரவாக இருந்தால் நான் பொருந்திக்கிறேன்னு சொன்னாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, இன்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் எல்லாம் தண்ணீரை ஜம்சம் தண்ணீரை குடிக்குகின்றார்களே, அந்த ஜம்சம் தண்ணீர் வருவதற்கு காரணமாக இருந்தவர் யார்? அன்னை ஹாஜரா அம்மா அவர்களுடைய மகன் இஸ்மாயில் தானே. அந்த தண்ணியை முதல்ல குடிச்சவங்க யாரு? அந்த பரக்கத்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே. நான் சென்ற பயானில் ஒரு தடவை சொன்னது உண்டு, நபி ஹாஜரா அம்மா அவங்க தன்னுடைய மகனுடைய வளர்ப்பை எப்படி வளர்த்தாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு நினைவுக்காண்டு மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவங்க தகப்பனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போறாங்க. எங்க? தலையை வெட்டுறதுக்கு, கழுத்தை அறுக்கிறது கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போவோம். நான் எது கூட்டு போறேன்னு தெரியுமா? உன் கழுத்தை அறுக்கிறது காட்டி கூட்டு போறேன். அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஆமா, நீங்க நபி, அல்லாஹ்வினுடைய நபி. சின்ன பிள்ளைங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன மகன். அந்த சின்ன பிள்ளையினுடைய உள்ளத்தில் தந்தையினுடைய கௌரவத்தை எந்த அளவுக்கு விதைத்திருப்பார்கள் அந்த தாய். அப்ப தான் தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடிய விஷயத்திலும் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலும் அவர்கள் உயர்ந்து நின்ற காரணத்தினால் தானே இன்று ஹாஜிகள் எல்லாரும் சை செய்யும் பொழுது அங்க அந்த சஃபாவுக்கு மருவாவுக்கு மத்தியில ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. அந்த லைட்டு போக மட்டும் அந்த குதிச்சு ஓடணும். அப்படி ஓடும் போது காபத்துல்லாவை பார்க்கணும். ஏன் தெரியுமா? அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தை தண்ணிக்காண்டி கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது சஃபாவுக்கு மருவாவுக்கு ஓடுறாங்க. இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. அப்படி ஓடும் போது காபத்துல்லா வரும்போது என்ன செய்வாங்க? அப்படி திரும்பி பார்ப்பாங்களா? அப்ப காபத்துல்லாவுடைய கட்டணம் முழுமைப்படவில்லை, முழுசா கட்டி முடிக்கல, பழுது வந்து போயிருந்துச்சு. அந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்களா? குழந்தை என்ன செய்யுது? குழந்தை அழுதுகிட்டே இருக்குமா? அப்படி அவங்க திரும்பி பார்த்த அந்த காட்சியையும் அவர்கள் ஓடிய அந்த நடைமுறையையும் இன்னைக்கு வரைக்கும் ஹாஜிகள் செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டானல்ல. கியாமத் வரைக்கும் செய்ய சொன்னாங்களே. ஏன்? அவர்களுக்கு கொடுத்த அந்த கண்ணியம். கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலும் அந்தஸ்தை உயர்த்துவான். அன்பிற்குரிய பெருமக்களே, மனைவியை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லலாம். சாதாரண சப்ஜெக்ட் இல்லை, 5-10 நிமிஷத்தில் பேசி முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கணவனத்தான் கட்டிட்டு வந்துட்டீங்க, என் புருஷனுக்கு தான் செய்ய முடியும், என் மாமனார் மாமியாருக்கும் செய்ய நினைக்கணும், தலையெழுத்தா என்பதாக நினைக்குகின்றார்கள். இல்லை பெருமக்களே, உன் கணவனை தந்தவர்கள் அவர்கள், உன் கணவனை பெற்றவர்கள் அவர்கள், உன் கணவனை பெற்றெடுத்து அவர்களை தோற்றி பாதுகாத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி உன் கையில பிடிச்சிட்ட உடனே அவன் கணவன் உனக்கு சொந்தமாயிருவானா? உனக்கு சொந்தமாயிருவானா? பெற்றவங்களுக்கு சொந்தம் இல்லையா? பெற்றவங்க அவன் பார்க்க வேண்டாமா? அவனுக்குடைய கடமையில உனக்கு பங்கு இல்லையா? என் அன்பிற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட பெண்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சக்கராத்து ஹால்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வர்றாங்கிற கஸ்தூரி மனம் கமக்குது, கமகமன்னு மணக்குது. எந்திரிச்சு நிக்க முயற்சி பண்றாங்க. அவங்களுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஏமா எந்திரிக்கிறீங்க? உங்களால் எந்திரிக்க முடியலையே, இவ்வளவு பலகீனமா இருக்கிறீங்களே, எதுக்கு எந்திரிக்கிறீங்க? இல்லம்மா, என்னை தூக்கி நிப்பாட்டு. ஒரு பக்கம் செவத்துல கையை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய மகளினுடைய கையை பிடித்து எழுந்து நிற்கின்றார்கள். ஏன் தெரியுமா? தன் கணவன் வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஒரு நாளும் அவர்கள் படுத்தவர்களாகவோ கீழே உட்கார்ந்திருந்தவர்களாகவோ இருந்ததில்லை. சரித்திரம் கிடையாது. தன் உயிர் போகும் நிலையிலும் கூட தன் கணவன் வீட்டிற்குள் அதுவும் முடியுமா? இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க முடியுமா? அல்லாஹு அக்பர். காலுக்கு மேல காலை போடுறது என்ன, டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன, மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன. இதான் டிவியில இருந்து சாயா உள்ள வச்சிருக்கேன். சாயாவை எங்க வச்சிருக்கேன்? அடுப்பாங்கரையில். நம்ம போய் எடுத்து குடிச்சுக்கிற வேண்டியதுதான். சாயா ஆறி போயிருந்தாலும் சூழா இருந்தாலும் நம்ம தான் பார்த்து நிறுத்திக்கிற வேண்டியது, குடிச்சிக்கிற வேண்டியது. அப்படித்தானே நீங்க சூழ்நிலை நம்ம நிறைய பார்க்குறோமே. இதுல குறை வேற என்ன? ஏன் இவ்வளவு நேரம் என்ன இஷா தொகுத்து உடனே வர மாட்டியே? இந்த மாதிரிலாம் கேட்குற கேள்விகளும் உண்டு. சில பெண்கள் கணவனை குறை சொல்றதே வேலையா இருப்பாங்க. கணவனை என்ன செஞ்சாலும் குறை சொல்றது. முல்லான சதி மனைவி என்ன பண்ணாப்புல அங்க வந்து வீட்டுக்குள்ள வந்தாப்புல, நீ எல்லாம் என்னையா ஊருக்குள்ள அவுளியான்னு சொல்லி தெரியுத? ஊருக்குள்ள நான் பெரிய அவுளியான்னு சொல்லி தெரியுத? நான் காலையில பார்த்தேன் ஒரு அவுளியா அப்படியே மேல மல்லாக்க பறந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அவர் சொன்னாராம், முன்னாள் சதி, அது நான் தாண்டி அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு மாதிரி கோலெல்லாம் விஸ்கி பறந்தீங்களோ? விஸ்கி நடக்கத்தானையா செய்வாங்க, விஸ்கி பறக்கமா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாப்படியாம். அதாவது கணவன் அவுளியாவே இருந்தாலும் என்னதான் மனைவிட்ட குறை வாங்கித்தான் ஆகணும். குறை வாங்கிதான் அடி வாங்குறது இல்லை. அடி வாங்குற கணவன்மாருக்கும் உருவத்தை இருக்கத்தான் செய்யறாங்க.
குறைபட்டுத்தான் ஆகணும். அப்படி குறை சொல்லக்கூடிய மனைவிகள் வாழக்கூடிய வாழத்தெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கையில் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் சமுதாய மக்களுக்கு ஒழுக்கமான வாழ்வை, கண்ணியமான வாழ்வை தரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக.